இப்போ நம்ம நிக்கிற இடம் அப்படின்னா எங்கன்னா ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், இன்னும் சொல்ல போனா நீலகிரி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மைய பகுதி. திருப்பூர்ல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலையும், புளியம்பட்டியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற லூருதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நம்ம இருக்கிறோம். அந்த லூருதபுரத்துல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, லூருதபுரம் மேரி அன்னைன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குங்க. இந்த சர்ச்சு சுமார் 80 ஆண்டு காலத்துக்கு முன்னால நிறுவப்பட்ட ஒரு சர்ச். இதுல பல்வேறு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் பல்வேறு விதமான குணாதிசயங்களும் இங்க இருக்கு அப்படிங்கிறதா பொதுவான மக்களுடைய கருத்தா இருக்கு, பக்தர்களுடைய கருத்தா இருக்கு. இங்க ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு, ஊற்று. ஒரு ஊற்றுன்னு நினைக்காதீங்க, 8 விதமான ஊற்று இங்க இருக்குது. நிறவும் பொழுது தானாக தண்ணி ஊறி வந்தது. அதை தான் இங்க தீர்த்தமா கொடுக்கப்படுது. அந்த தீர்த்தத்தை சிறிய குழந்தைகள் பயந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூஞ்சியில தெளிச்சாலே அவங்களுக்கு பயம் தெளிச்சு போயிடும், அவங்களுக்கு உடல்நிலை சரியாயிரும் அப்படிங்க. சிறியவர் மூலம் பெரியவர் வேற உடல்நிலை சரியில்லாம வர்றவங்களுக்கு அந்த தீர்த்தத்தை இங்க பிரசாதமாகவும் தீர்த்தமாகவும் வழங்கப்படுது. அதை கொடுக்குறாங்க. அதை கொடுத்தோடனே குணமாயிருது. இது ஒரு புகழ் பெற்ற சர்ச்சா, கிட்டத்தட்ட 100 ஆண்டை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு. இப்ப அதை பத்தி தான் நம்ம பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் உள்ள ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இந்த சர்ச்சில் இருக்கு. அந்த எல்லாத்தையும் சேனலுக்காகவும் பொதுமக்களாக உங்களுக்காகவும் வீடியோ மூலியமா காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்குது. இதுதான் இந்த இந்த சர்ச்சில் வர்ற பக்தர்களுக்கு பிரசாத தீர்த்தமாக கொடுக்கப்படுற கிணறு. அந்த ஊத்தா முளைக்கிறது இப்போ கீழ் மட்டத்தில் தான் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் மேலே கட்டி நல்ல ஒரு ஒரு கிணறு மாதிரி ஒரு பிரமாண்டம் வச்சிருக்காங்க. யாரும் உள்ள விழுந்துடக்கூடாது, வேற எதுவும் தேவையில்லாமல் தூசு எதையும் குப்பையை போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போர்டு வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கிணறு. இதுலதான் அந்த தீர்த்தம் வத்துறதே இல்லை எந்த காலத்திலையும். பாருங்க, அங்க இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிணத்தை விட்டு இது வந்து முதல் ஊற்றா இருக்குது. முதல் ஊற்று இது. அவங்க இந்த இடத்த வாங்கி இந்த சர்ச்சு கட்டுறதுக்காக நிறவிய போது முதல் வந்த ஊத்து இது. இது கிட்டத்தட்ட 1947 இது நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோயில் நிறுவப்பட்டிருக்கு. அப்போ வந்ததுதான் இது முதல் ஊற்று. ஆனா 7 ஊற்று இருக்கதா சொல்றாங்க. இது முதல் ஊற்று. அடுத்த ஊற்று இங்கதான் இருக்கும், நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த கிணறு நினைவா வச்சிருக்கிற மாதா இருக்கிறாங்க, அவங்கள வேண்டிக்குவோம். அற்புத நீரோற்ற லூர்து அன்னை திருத்தலம் இருக்கு. அப்ப இந்த கிணறு நினைவா தான் இத படுத்தியிருக்காங்க. இந்த கிணறு இதுதான் முதல் கண்டுபிடிக்கப்பட்டு இது இந்த இடத்துல இந்த சிலையை பிரதிஷ்டம் பண்ணி மாதா மேரிய பிரதிஷ்டம் பண்ணி வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு தொட்டில் கூட வச்சிருக்காங்க. இந்த சில கோயில்கள்லாம் இருக்கிற மாதிரி இந்த குழந்தை வரம் இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க, சில வேண்டுதலுக்காக இருக்கிறாங்களா, இதுல வந்து தொட்டில கர்ச்சீப்பால இப்படி கட்டுறாங்க. கட்டி மணி எல்லாம் வச்சு கட்டிட்டு போறாங்க. இது குழந்தை பாக்கிய வேண்டி இருக்குதுன்னு நினைக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது 3ஆம் ஊத்துன்னு காமிக்கப்படுது. இது 3ஆம் ஊத்து. இதுலயும் தண்ணி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடம் பூராமே வந்து ஊற்றுகள் அதிகமா இருக்கு. தண்ணி வத்தாம எங்க தோண்டினாலும் தண்ணி இருக்கு அப்படின்னு இது ஒண்ணு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் ஊற்றுன்னு இங்க ஒண்ணு இருக்கு. இது 5ஆம் ஊற்று. இதுலயும் தண்ணி இருக்கு. இது 5ஆம் ஊற்று. இது போல 7 ஊத்து இந்த கோயில் ஃபுல்லா தண்ணி நீர்நிலை நிறைஞ்சிருக்கு. எந்த காலத்திலயும் 80 வருஷம் கிட்டத்தட்ட எந்த காலத்துலயும் இது வரைக்கும் தண்ணி எந்த ஊத்துலயுமே வத்துனது இல்லாம இருக்கிறதா சொல்லப்படுது. நம்மளும் நேரடியா பார்த்துருக்கோம்.
ஓகே, அடுத்த பார்க்கலாம் வாங்க. மேலே ஒரு மாதா ஒன்று வச்சுருக்காங்க, அது நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பாருங்க, இதுதான் முதல் எந்த வருஷத்தில் இது துவக்கப்பட்டது, எந்த வருஷத்தில் இது நிறுவப்பட்டது, எப்படி ஊத்தானதுங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை வச்சுருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே ஒரு மாதா கோயில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மலை வடிவத்தில், கிராமம் சமநிலை பகுதி தான், ஆனால் ஒரு மலை வடிவத்தில் அந்த கற்கள்லாம் வச்சு நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கோயில். அந்த காலத்திலே இப்படி கட்டப்பட்டதா இருக்கு, ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. இந்த கிணற்றுக்கு மேலே ஒரு மாதா அன்னை இங்கே ஒருத்தர் இருக்கா, இங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்குது, இங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்குது. இங்கே உப்பெல்லாம் போட்டு மெழுகுவதி கொடுத்து வணங்குறாங்க. இது ஒரு மாதாவுடைய திருவுருவ சிலை. இது இந்த அளவு இருக்கு. இனி அடுத்த இடம் கிணறு எங்க இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுல இப்படி வந்தோம்னா இதுலயே ஒரு தடம் இருக்கு, இந்த தடத்து வழியாகவும் போகலாம். நல்லா குகை மாதிரி அழகா கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு. கருங்கல்லால தான் கட்டப்பட்டிருக்காங்க, ஆனால் கருங்கல்லால கட்டினாலும் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு அழகான இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தோற்றம், இயற்கையான வளம் போல இதா இருக்கு, ஒரு குகை வடிவத்தில் இருக்கு. வாங்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாதா தேவாலயத்துல இப்ப இது இரண்டாம் ஊற்று கிணறுன்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு, இது ஒரு கிணறு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதா சிலை ஒண்ணு வச்சிருக்கு. அந்த சிலையில நிறைய பூட்டுக்கள்லாம் போட்டு பூட்டப்பட்டிருக்கு, பூரா பூட்டப்பட்டிருக்கு. இது இந்து கோயில்ல சில இடத்துல பார்த்துருக்கோம், தேவாலயங்கள்ல பார்த்ததில்லை, ஆனா இங்க போட்டிருக்கு. இது என்னன்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது வரலாறு, யாராவது வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிட்டு இங்க பூட்டு போட்டு சாவியை கொண்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டை கட்டிட்டா அந்த பூட்டை திறந்து அந்த பூட்டை கொண்டு போய் வீட்டுல போட்டு பூட்டுறதா ஒரு வரலாறு ஐதீகம்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு நடந்து நிறைய பேர் பூட்டை கழட்டிட்டு போய் வீட்டுல போட்டிருக்காங்க, மேலும் மேலும் பூட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல இது ஒரு வரலாறா இருக்கு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வாங்க, இந்த பக்கம் பூரா இயேசு மரண தீர்த்தப்படுகிறார் அப்படி சொல்லிட்டு அந்த ஜீசஸ் உடைய வரலாறு பூரா இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் உடைய வரலாறு பூரா பாருங்க. இது நல்ல கண்ணாடி கூண்டெல்லாம் போட்டு நல்ல பிரமாணம், கீழே கருங்கல்லாம் போட்டு சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இயேசு சிலுவை சுமக்கப்பட்டார், அது அவருடைய வாழ்க்கை வரலாறை குறிக்கிற வகையில இந்த மாதிரி நிறைய சிலுவை சுமந்து வர்றாரு ஜீசஸ். அவருடைய வாழ்க்கையை குறிக்கிற வகையில இந்த கோயிலை சுத்தி இந்த மாதிரி நிறைய சிலைகளை பிரதிஷ்டம் பண்ணி அதுக்கு பாதுகாப்பா அரண் அமைச்சு கண்ணாடி கதவெல்லாம் போடப்பட்டிருக்காங்க. போடப்பட்டு பார்க்கறதுக்கு ஒரு அழகு நிறைந்த இடமா இருக்குது. இது ஃபுல்லுமே இந்த அளவு இந்த மாதிரிதான் இருக்குது. இதெல்லாம் ஒரு வரலாறா தெரியுது. ஸோ இது போட அடுத்தது நம்ம மெயினா கோயிலை பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க மாதாவை பார்க்கணும். இந்த தேவாலயத்துல மற்ற இடங்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மெயின் தேவாலய அன்னை மாதா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த மாதா சிலை பிரதிஷ்டம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற மெயின் கற்பகிரகத்தை பார்க்க போறோம். வாங்க. இதுதான் நம்ம தேடி வந்த அன்னை மரிய மாதாவுடைய ஆலயம். இதுதான் மெயின் ஆலயம். உள்ள வந்தனுமே ஒரு மன அமைதியான ஒரு அமைதி சூழல் காணப்படுது. நமக்கே இங்க உட்காந்து தியானம் பண்ணணும் போல இருக்கு. இதுதான் அன்னை மரியாவுடைய கற்ப கிரகம்.
அப்புறம் இந்த பக்கம் ஒண்ணு வச்சிருக்காங்க, காணிக்கை அப்படின்னு சொல்லி. இது ஒண்ணு வச்சிருக்காங்க. யாரோ வேண்டுதல் வேண்டி நிறைவேற்றி காணிக்கையா ஒப்படைச்சதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் காணிக்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒருவேளை அப்படி இருக்கலாம். அதே மாதிரி அங்க ஒரு குழந்தை இயேசுவா மாதாவான்னு தெரியல, காணிக்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது ஒண்ணு வச்சிருக்காங்க, குழந்தை வடிவத்துல மாதான்னு நினைக்கிறேன். ஜீசஸா மாதான்னு தெரியல. இது காணிக்கைன்னு தான் சொல்றாங்க, காணிக்கைக்காக வச்சிருக்காங்க. மாதா சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. இது ஒண்ணு இருக்கு. இது அதான் சிலை. இது தேர். இது விசேஷ காலங்கள்ல சுத்தி கிட்டத்தட்ட விசேஷ காலங்கள்ல 2 லட்சம் பேர் இங்க கூடுவாங்களாம். வருடம் பிப்ரவரி மாசத்துல விசேஷம் நடக்கும். 8 நாள் விசேஷம். 2 லட்சம் பேர் கூடி இங்க வருவாங்களாம். தமிழ்நாடுல இருந்து எல்லா பாதர்களும் ஐயர்களும் பெரியவங்க பூராவும் இங்க வந்து இதை வணங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்ப வந்து இது ஊர்வலமா கொண்டு வர்ற மாதான்னு நினைக்கிறேன். தேர் வடிவிலே இருக்கு. அதனால தூக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம வந்தோம்னா தெரியும். அந்த இதுக்கு வந்தோம்னா, விசேஷத்துக்கு வந்தோம்னா நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஐயா வணக்கம். நாங்க மீடியாவில இருந்து வரோங்க, மைத்தமிழுக்காக. இப்ப இந்த கோயிலுடைய வரலாறுல இந்த என்ன இந்த கோயில்ல வரலாறுன்னு என்ன சொல்லப்படுது? மெயின் வந்து தீர்த்தம். தீர்த்தம் 1948 வந்து இது வரைக்கும் வந்து தீர்த்தம் வந்து பத்தாம இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போனவங்க எல்லாரும் வந்து சரி, உடம்பு சரியில்லைனாலும் வீட்டுக்கு அதனால வீட்டில் தெளிக்கிறது நல்லா இருக்கு. உடம்பு வலிக்கிறதுனால உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு குணமாகுது. அது வந்து இதோட சில கோயிலுடைய சிறப்புங்கிறது தீர்த்தம் தான். தீர்த்தம் தான், இந்த கிணற்றுடைய தீர்த்தம் தான். ஆமா. இது நிறைய இடத்துல இந்த ஊத்து இருக்கு. எத்தனை ஊத்து இருக்குது? இப்போ 7 இருக்கு. மொத்தமா 7 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் தீர்த்தம் வந்து 48 வந்தது. 1948 இதுல இருந்து அடுத்தடுத்து 7 அதெல்லாம் ரீசெண்டா இதெல்லாம் பிரசாதமா கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு வரலாறு.